ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம யமுனாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு அதை தட்டி விட்டுடுறாங்க. ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறாங்க. உள்ளே போயிட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுறாங்க. அப்போ நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு இதெல்லாம் நீ செய்ய தேவையில்ல, எந்த சாங்கி சடங்கு எதுவுமே தேவையில்ல, இந்த வீட்டோட மருமக ஒன்றும் நீ கிடையவே கிடையாது, தாலி கட்டிட்டா நீ மருமகன்னு நினச்சிட்டு இந்த நினைப்போட வாழணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டுறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கும் சாரதாவுக்கும் ரொம்பவே மன கஷ்டமாயிடுது. வீட்டுக்கு போகும்போது நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நம்ம பொண்ணு எப்படி தான் வாழ்வான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை, உங்களை நம்பி தான் நான் யமுனாவை இங்கே விட்டுட்டு போகிறேன், தயவு செஞ்சு அவளை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நிவின் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. நம்ம யமுனா இருந்துட்டு எப்படியாச்சு இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம மாற்றி ஆகணும், ஃபஸ்ட்டு நிவினை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறப்ப தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும், கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகினா இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை தாங்கன்னு தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே காஃபி கொண்டு வராங்க. ஆனால் வீட்டில் உள்ள யாருமே காஃபி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யமுனாவுக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆகிடுது. வீட்டில் உள்ள கொஞ்சம் நஞ்சு வேலை எல்லாத்தையுமே யமுனாவில் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. எங்கள் நிவினோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த வீட்டில் உள்ள எந்த வேலையுமே நீ செய்ய தேவையில்லை, எங்களுக்கு காஃபி கொண்டு வரதோ தண்ணி கொண்டு வரதோ எதுவுமே வச்சுக்காத, எங்களுக்கு தேவைன்னா நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம நிவினுக்கு ஜூஸ் கொண்டு போகிறாங்க. நிவின் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியே யமுனா வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஜூஸில் வந்து ஆல்கஹால் கலந்துருக்காங்க. 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் நம்ம யமுனா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. 1 மாதம் கழிச்சு நம்ம யமுனா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. நிவினோட அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நிவின் இருந்துட்டு வேறு வழியே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம யமுனா கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யமுனாவும் நிவினும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க.